என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ உங்கள் வீட்டு பிள்ளைங்க நான் அந்த தெருவில் போயிட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தர் என்னை மனசு காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, இல்லை ஒரு தவறான ஒரு குறியீடு காட்டிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டாங்க அப்படின்னா உங்களோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவனை அடித்து தும்சம் பண்ணணும்னு தோணுமா தோணாதா? ஏன்னா இப்போ என்னோடய வீடியோவில் நான் காமனாக ஒரு பொதுவான என்னோட கருத்துக்களை தான் பகிர்ந்துக்கிறேன். அதில் கருத்து முரண்பாடு உங்களுக்கு இருக்கிறவங்க அதை பகிர்றீங்க, பாராட்டுறீங்க. கருத்தோட முரண்பாடு இருக்கலாம். உங்களோட எல்லாரும் என் கருத்தோட ஒத்து போனோன்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் அந்த கமெண்ட்டில் ஒருமையில் பேசுகிறது, ஒரு சிலர் எனக்கு வர்ற ஒரு 100 இதில் ஒரு 2-3 பேர் ஒருமையில் பேசுகிறது, தரம் தாழ்ந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறது. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், உங்கள் வீட்டு பெண்கள்கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்குவீங்களா? இன்னும் ஒன்று, இப்போ ஒரு கட்சியை சார்ந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க, சின்ன சின்ன பெண்கள். இப்போ என் வயசுக்கு அதை நான் மெச்சூராக ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உன் புத்தி இவ்வளோ தான் போ அப்படின்ட்டு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. என்னை விட சின்ன வயசில் இருக்கிற பொண்ணுங்க, அவங்களோட கமெண்ட்லாம் நீங்கள் என்ன மாதிரி போய் பதிவு போடுவீங்க? அப்போ நீங்கள் இன்னமும் நினச்சிட்டு இருக்கீங்க பெண்களை ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையில் பேசிட்டா அவங்க அமைதியாகிடுவாங்க. இன்னமும் அந்த ஓல்டு மென்டாலிட்டி, ஏதாவது ஒன்று சொல்லி பிள்ளைய ஒரு பெண்ணை ஆஃப் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பெரிய ஆயுதம் அவங்கள கேவலமாக பேசினா அமைதியாகிடுவாங்க. திருப்பி நாங்கள் பேசுனா நல்லா இருக்க. அதனால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நாகரிகமாக நடந்துக்கிறது நல்லது.